المتقين الصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا فتحنا لك فتحا مبينا صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم حب الوطن نصف الإيمان أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல் அல்லாஹு தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சையதுல் முர்சலீன் ஹாத்தமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் ஷேக்மார்கள் அவுலியாக்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் கஅபா ஷரீஃபை தவாஃப் செய்யக்கூடிய ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் திருநபியின் ரௌலாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம்மவர்கள் நம் குடும்பத்தினர்கள் நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, இன்றைய நாள் இந்திய வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகஸ்ட் 15 இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்த அந்த உன்னதமான ஒரு நாள். நாடெங்கும் உள்ள இந்தியர்கள் கொடியேற்றி இந்திய பற்றையும் இந்தியாவின் மீது உள்ள அந்த அன்பையும் வெளிக்காட்டக்கூடிய ஒரு சுதந்திர நாளாக இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்கள் இந்திய சுதந்திரத்திற்காக எந்த அளவுக்கு போராடி இருக்கிறார்கள் என்பது நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம். அன்பானவர்களே, 200-300 வருடங்கள் ஆங்கிலேயர்கள் இந்த இந்தியாவை அடிமைப்படுத்தி இந்தியர்கள் மீது ஆதிக்கம் செலுத்திய அந்த ஆங்கிலேயர்களிடத்திலிருந்து அல்லாஹு தஆலா இந்தியர்களுக்கு சுதந்திரம் கொடுத்த இந்த நாள் ஆகஸ்ட் 15. அன்பானவர்களே, 79வது சுதந்திர தினத்தை இந்திய மக்களாகிய நாம் கொண்டாடுகின்றோம். இந்த 79வது சுதந்திர தினம் அல்லாஹு தஆலா இந்த நாளில் நம் அனைவருக்கும் ஒற்றுமையோடு தேசப்பற்றோடு சமூக சமநல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள், இந்துக்கள் அனைவரும் சகோதரர்களாக ஒற்றுமையோடு பேதமின்றி தன் சார்ந்த மதத்தினுடைய சுதந்திரத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அன்பானவர்களே, சுதந்திரம் மனிதனின் அடிப்படை தேவையான ஒன்று.
மனிதன் சுதந்திரத்திற்காகவே சுதந்திரமானவனாகவே அல்லாஹு தஆலா பிறக்கச் செய்தான். அவன் பாவத்தை சுமந்து கொண்டோ அல்லது அடிமையாகவோ பிறக்கவில்லை. அல்லாஹ் நம்மை பிறக்கும் பொழுதே ஒரு சுதந்திரமான மனிதனாகத்தான் பிறக்க வைத்தான். பிறக்கும் போதே எந்த ஒரு பாவத்தை சுமந்தவர்களாக நாம் பிறக்கவில்லை. பாவமற்றவர்களாக நாம் பிறந்தோம், சுதந்திரமானவர்களாக பிறந்தோம். மனிதன் தன்னை ஒன்றுக்கு அடிமையாக்கி கொள்கிறான். மனிதன்தான் தன்னை ஒன்றுக்கு அடிமையாக்கி கொள்கிறான் அல்லது சிலர்களை அடிமைப்படுத்தக்கூடியவனாக ஆகிவிடுகின்றான். அன்பானவர்களே, இதை இஸ்லாம் முற்றிலுமாக எதிர்க்கின்றது, ஏற்றுக்கொள்வதில்லை. இஸ்லாம் யாரையும் அடிமைப்படுத்துவதையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. யாருக்கும் அடிமையாக இருப்பதையும் இஸ்லாம் ஒரு காலம் ஏற்றுக்கொள்வதில்லை. அன்பானவர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லா தகுன் அபுத கைரிக வகத் ஜஅலக அல்லாஹு ஹுர்ரன். அல்லாஹ் உன்னை சுதந்திரமானவனாக ஆக்கி இருக்கும்போது நீ இன்னொருவனுக்கு அடிமைப்பட்டு விடாதே என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வே நம்மை சுதந்திரமானவனாக ஆக்கியிருக்கின்றான், அடிமையாக்கவில்லை. நாம் அடிமை என்றால் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். மனிதர்களுக்கு, படைப்பினங்களுக்கு யாருக்கும் நாம் அடிமை கிடையாது. இந்தியர்கள், முஸ்லிம்கள், இந்துக்கள் யாராக இருக்கட்டும், அவர்கள் யாருக்கும் அடிமையானவர்கள் இல்லை. அல்லாஹ் நம்மை சுதந்திரமானவர்களாக ஆக்கியிருக்கும் பொழுது நாம யாருக்கும் அடிமையாகிவிடக்கூடாது என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, அதே போன்று அல்லாஹு தஆலா கூறக்கூடிய வார்த்தையை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அந்த ஹதீஸ் புகாரி ஷெரீஃப்ல வருகிறது. காலல்லாஹு, அல்லாஹு தஆலா கூறுகின்றான், ஸலாசுன் அன ஹஸ்ஸமுஹும் யௌமல் கியாமத்தி. 3 விஷயத்திற்காக நான் வழக்காடுவேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். 3 விஷயத்திற்காக கியாமத்துடைய நாளில் நான் மக்களிடத்தில் வழக்கு தொடுப்பேன், அவர்களுக்கு நீதத்தை நான் வாங்கி கொடுப்பேன். என்னுடைய புறத்திலிருந்து வழக்கு தொடுக்கப்படும் 3 விஷயத்திற்காக. அந்த 3இல் ஒன்று, ரஜுலுன் அஅதாபி சும்ம கதர. ஒரு மனிதன் அல்லாஹ்வின் பெயரை சொல்லி சத்தியம் செய்து அதற்கு மாறு செய்கின்றான். அல்லாஹ் பேர் சொல்லி சத்தியம் செஞ்சு, அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து அதற்கு மாறு செய்யக்கூடிய விஷயம், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா அந்த மனிதன் சம்பந்தமாக நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் தஆலா வாதாடுவான். அன்பானவர்களே, அடுத்து சொல்லப்படுகிறது, வரஜுலுன் பாஅ ஹுர்ரன் ஃபஅக்கலஹு ஸமனஹு ஃபஅக்கல ஸமனுஹு. ஒரு சுதந்திரமான ஒரு மனிதனை அடிமையாக விற்று அதனுடைய பணத்தை உண்ட அந்த மனிதனிடத்தில் அல்லாஹ் தஆலா வழக்காடுவான். அந்த மனிதனுக்கு, யாரை சுதந்திரமான மனிதனை ஒரு மனிதன் விற்று அதனுடைய பணத்தை உண்டு மகிழ்ந்தானோ அந்த மனிதனை அல்லாஹ் தஆலா தண்டிப்பான். அதே போன்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், வரஜுலுன் இஸ்தஅஜர அஜீரன். ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு கூலி தருவதாக ஒரு வேலையில் அமர்த்துகிறான், பணியாளாக ஒரு வேலையில் அமர்த்துகிறான். அவனிடத்தில் எல்லா வேலைகளையும் வாங்கிவிட்டு ஃபஅஸ்தௌஃபா மின்ஹு வலம் யுஅதி அஜ்ரஹு. எல்லா வேலையும் வாங்கிட்டு அவனுக்கு கூலி கொடுக்கல. வேலையை வாங்கிட்டு கூலி கொடுக்கலன்னு சொன்னா அல்லாஹுக்கு மிகப்பெரிய கோபத்திற்குள்ளாகிறான். அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா நாளை கியாமத்துடைய நாளில் வழக்காடுவான் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, அதுல ஒரு சுதந்திரமான மனிதனை அடிமையாக விற்பது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அன்பானவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்றும் அடிமைத்துவத்தை விரும்புவதில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த கலிமாவினுடைய ஒரு அர்த்தம், இதனுடைய உள்ளர்த்தம் என்ன தெரியுமா? அடிமைத்துவத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை.
அல்லாஹ்வுக்குத்தான் நான் அடிமை, வேறு யாருக்கும் நான் அடிமை இல்லை என்ற இன்னொரு அர்த்தமும் இருக்கின்றது. இஸ்லாம் என்றும் அடிமையாக நீ இரு என்று சொன்னதும் கிடையாது, அதை விரும்புவதும் கிடையாது. அன்பானவர்களே, ஒருவரை அடிமைப்படுத்துவதையோ அதிகமான அதிகார திமரில் அத்துமீறுவதையோ இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்காது. ஒரு தடவை எகிப்தினுடைய கவர்னராக இருந்த ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார், ஒரு குதிரை பந்தயம் நடைபெறுகிறது. குதிரையினுடைய பந்தயம், ஓட்டப்பந்தயம், குதிரையில் ஏறி ஓடுவது, ஓட்டப்பந்தயம் நடைபெறுகிறது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கவர்னருடைய மகனாரும் அதில் கலந்து கொள்கின்றார். குதிரை பந்தயத்தில் ஒரு மனிதர் ஜெயித்து விட்டார். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனார் தோற்றுவிட்டார். இவருக்கு கவர்னருடைய மகன் என்ற அந்த திமிரில் அவர் என்ன செய்து விடுகிறார், ஜெயித்த அந்த மனிதனை சாட்டையை கொன்று அடித்து விடுகிறார். அந்த ஜெயித்த அந்த மனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் சென்று சொல்கின்றார்கள், என்னை அநியாயமாக கவர்னருடைய மகன் என்னை அடித்து விட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிற்கு கூப்பிட்டு அழைக்கின்றார்கள். கவர்னரையும் அவருடைய மகனையும் அழைத்து வர சொல்கின்றார்கள். மதீனாவிற்கு வருகின்றார்கள். இருவரும் வந்த பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, மக்களை அவர்களது தாய்மார்கள் சுதந்திரமாகவே பெற்றெடுத்தார்கள், நீங்கள் எப்பொழுது அவர்களை அடிமையாக்கினீர்கள் என்று கேட்கிறாங்க. தாய்மார்கள் பெற்றெடுக்கும் பொழுது சுதந்திரமாக தான் பெற்றெடுத்தாங்க, நீங்க எப்பொழுது அவர்கள் அடிமையாக்குறீங்க? அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக உங்கள் மகன் அடிப்பதை நீங்கள் எப்படி அனுமதித்தீர்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி தங்களுடைய சாட்டையை யாரை அடித்தாரோ அந்த மனிதரிடத்தில் கொடுத்து, எப்படி உன்னை அடித்தாரோ இவர் அதே போன்று அடியுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். என்றால் யாரும் யாருக்கும் அடிமைப்படுத்துவது, அதிகாரத்தை சரியான முறையில் அதை சரியான வழியில் செலுத்த வேண்டும், அதற்கு மாறாக செலுத்தக்கூடாது என்பதையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் படைத்து சொர்க்கத்தில் வாழச் செய்தான். அவன் சொன்ன வார்த்தை, வயா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னத ஃபகுலா மின்ஹா ரகதன் ஹைது ஷிஅதுமா. ஆதமே, நீங்களும் உங்களுடைய மனைவியும் சொர்க்கத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா சுகங்களையும் அனுபவியுங்கள், எங்கு எல்லா இடங்களிலும் சென்று நினைத்ததை புசியுங்கள், எல்லா பழங்களையும் சாப்பிடுங்கள், நிம்மதியாக இருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொன்னான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத, அந்த மரத்திற்கு பக்கத்தில் மட்டும் போயிடாதீங்க. குறிப்பிட்ட ஒரு மரத்தை சொல்லி அதற்கு பக்கத்தில் மட்டும் போய்விடாதீர்கள். ஃபதக்கூனா மினல் ஸாலிமீன், அப்படி நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா அநீதி இழைத்தவர்களாக, உங்களுக்கு நீங்களே அநீதம் செய்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். நீங்கள் அந்த மரத்திற்கு பக்கத்தில் மட்டும் போயிடாதீங்க என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். ஒன்று, அல்லாஹ் கொடுத்தது சுதந்திரம், நீங்கள் சுதந்திரமாக சொர்க்கத்தை சுற்றித் திரியுங்கள், அதில் இருக்கக்கூடிய எல்லா இன்பங்களையும் நீங்கள் அனுபவியுங்கள். ஆனால் ஒரு கட்டுப்பாடு, நீங்கள் அந்த மரத்திற்கு பக்கத்தில் மட்டும் போகாதீங்க. சாப்பிடுவது என்பது இறைவன் கொடுத்த சுதந்திரம், மரத்திற்கு செல்லக்கூடாது என்பது அல்லாஹ் கொடுத்த அந்த கட்டுப்பாடு. இன்னைக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், சுதந்திரம் என்றால் எது வேண்டாலும் செய்யலாம், எப்படி வேண்டாலும் வாழலாம் என்பது சுதந்திரம் அல்ல. வரையறுக்கப்பட்ட சுதந்திரத்தை தான் இஸ்லாம் அனுமதிக்கின்றது. ஒரு கட்டுக்குள் இருக்கக்கூடிய சுதந்திரத்தை தான் இஸ்லாம் அனுமதிக்கின்றது. இஸ்லாம் என்றால் பலவிதமான கட்டுப்பாடுகள் இருக்கின்றது. இஸ்லாத்தில் சுதந்திரம் இல்லை என்று வாதாடக்கூடியவர்கள், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், எந்த நாட்டு மக்களாக இருக்கட்டும், எந்த மனிதர்களுக்கும் அந்த நாட்டு மக்கள் முழு சுதந்திரம் கொடுத்துவதில்லை. தவறு செய்தால் தண்டனை இருக்கு.
தப்பு செய்தால் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும். சுதந்திரம் என்பது மார்க்கத்திற்கோ அல்லது மனித உரிமைக்கோ, மனிதர்களுடைய அந்த உரிமைக்கு மாறான விஷயங்களையோ செய்வதற்கு பெயர் அல்ல சுதந்திரம். சுதந்திரம் என்றால் நல்ல காரியங்களை, அல்லாஹ் நாடிய விஷயங்களை நல்ல முறையில் செய்வதற்கு பெயர்தான் சுதந்திரம். அன்பானவர்களே, எந்த நாடும் அதற்கு அனுமதிக்க மாட்டாங்க. எப்படி வேணாலும் வாழணும்னு சொல்லி பகுத்தறிவும் அதற்கு அனுமதி கொடுக்காது. ஒருவர் தன் கட்டுப்பாடை மீறி தான் விரும்பியதையெல்லாம் வாழ்வதற்கு சுதந்திரம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார். அன்பானவர்களே, ஒருவன் சுதந்திரம் என்ற பெயரில் அவன் கடமையான தொழுகையை விட முடியாது. நான் சுதந்திரமான மனுஷன், நான் நினைச்சா தொழுவேன், நினைச்சா நான் தொழுக மாட்டேன் என்பதல்ல. அவனுக்கு இஸ்லாம் விதித்திருக்கின்றது, ஐவேளை தொழுக வேண்டும். அவன் ரமலானில் நோன்பு நோக்க வேண்டும், நோன்பை விட முடியாது. அவன் கடமையான விஷயங்களை விடுவதற்கு பெயர் சுதந்திரம் என்று நினைத்து கொண்டிருந்தால் அது சரியான எண்ணம் கிடையாது. அவன் விபச்சாரம் செய்கிறான் என்றால் விபச்சாரத்தை இஸ்லாம் அனுமதிக்காது. மது குடிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதையும் இஸ்லாம் அனுமதிக்காது. அன்பானவர்களே, ஒரு பெண் தன் அழகை பிற ஆண்களுக்கு காட்டுவதை சுதந்திரமாக நினைத்து கொண்டால் அதற்கும் இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. அன்பானவர்களே, சுதந்திரம் என்றால் மனிதனுக்கு எந்த ஒரு தீங்கையும் தராத விஷயத்தை செய்வதற்கு பெயர் சுதந்திரம். மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கு பெயர்தான் சுதந்திரம். அன்பானவர்களே, பிறருடைய சொத்தை ஒருத்தர் அபகரிக்கின்றார், எனக்கு சுதந்திரம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு செய்தால் அதுவும் மார்க்கம் அனுமதிக்காது. அன்பானவர்களே, பிறருடைய மானத்தை பங்கப்படுத்த நினைக்கிறார் என்றால் அதற்கும் இஸ்லாம் அனுமதிக்காது. அன்பானவர்களே, இவைகளை எல்லாம் தடை செய்துள்ளது இஸ்லாம். மது, மாது, சூது, அதுபோன்று தான் நினைத்த எல்லா காரியங்களையும் இஸ்லாத்திற்கு புறனாக செய்வதையும் இஸ்லாம் தடை செய்திருக்கின்றது. ஆனால் இஸ்லாத்தில் பலவிதமான சுதந்திரம், இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சுதந்திரம் பிற எந்த மதத்திலும் இல்லை. அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா இஸ்லாத்தில் பலவிதமான சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றான். இவைகளையெல்லாம் அல்லாஹு தஆலா தடுத்திருக்கிறதுனால சிலர் சொல்லுகின்றார்கள், இஸ்லாத்தில் சுதந்திரம் இல்லைங்க, இஸ்லாத்தில் கட்டுப்பாடு அதிகம், பலவிதமான தடைகள் இருக்குது, இஸ்லாத்தில் சுதந்திரம் இல்லை என்று வாதாடக்கூடியவர்கள் விளங்க வேண்டும். சுதந்திரம் என்பது வேறு, கட்டுப்பாடு என்பது வேறு. ஒரு மனிதனுக்கு கட்டுப்பாடில்லாத சுதந்திரம் கொடுக்கப்பட்டால் அவன் காட்டு மிராண்டியாக ஆகிவிடுவான். அவனுக்கும் மிருகத்திற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. சுதந்திரம் என்ற பேரில் எதை வேணாலும் செய்வேன், அதிகாரம் இருக்கிறது என்ற பேரில் எதை வேண்டாலும் செய்வேன் என்ற ஒரு நிலை வந்துவிட்டால் அவன் கட்டுப்பாடை மீறி அவன் மிருக குணமுடையவனாக மாறிவிடுவான். அதனால் சுதந்திரம் என்பது வேறு, கட்டுப்பாடு என்பது வேறு என்பதை நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இஸ்லாம் மனித சமூகத்திற்கு அனைத்து சுதந்திரங்களையும் வழங்கி இருக்கின்றது. வாழ்வதற்கே சில மதத்தில் சுதந்திரம் இல்லை, ஆனால் இஸ்லாம் வாழ, பேச, வியாபாரம் செய்ய, படிக்க பல சுதந்திரங்களை வழங்கி இருக்கின்றது. சொத்துரிமையை கொடுத்திருக்கின்றது இஸ்லாம். தன் பெயரில் சொத்துக்களை சேர்த்து வைப்பதற்கு மார்க்கம் நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கின்றது. பிடித்த மணமகனை, மணமகளை திருமணம் முடிப்பதற்கு இஸ்லாம் சுதந்திரம் கொடுத்திருக்கின்றது. ஒரு காலத்தில் சொல்வார்கள், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு, இந்த பழமொழிக்கு, இந்த தத்துவத்தை உடைத்தது இஸ்லாம். கணவனுக்கும் மனைவிக்கும் சேரவில்லை என்றார். ஒரு பெண் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வாழ்க்கை முழுவதும் கணவனுக்கு மிகவும் கஷ்டப்பட்டு அங்கு இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லவில்லை. ஒரு கணவன் சரியில்லாதவனாக இருக்கின்றான், அவனிடத்தில் நற்குணங்கள் இல்லை, மனைவியை கொடுமைப்படுத்துகிறான் என்ற சமயத்தில் அவனை விட்டும் விலகுவதற்கு மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது, அந்த உரிமையை கொடுத்திருக்கின்றது. ஒரு காலத்துலலாம் சொன்னாங்க, கணவன் எப்படியா இருந்தாலும் அவன் கூட இருக்கணுங்க, அவன் கல்லா இருந்தாலும் சரி, புல்லா இருந்தாலும் சரி, அவன் கூடயே வாழ வேண்டும் என்பதற்கு மார்க்கத்தில் இது போன்ற அடிமைத்துவம் என்பது கிடையாது.
மார்க்கம் சுதந்திரமானது. அன்பானவர்களே, திருமணத்தில் மகர் கொடுத்து பெண்ணினுடைய உரிமை மகர், அதை கொடுத்து திருமணம் முடிக்க வேண்டும் என்று பெண்களுக்கு சுதந்திரத்தை அல்லாஹ் உரிமையை கொடுத்திருக்கின்றான் அல்லாஹ் தஆலா. அதே போன்று சொத்திலும் பெண்களுக்கு பங்குண்டு. சில மதங்களில் பெண்களுக்கு சொத்துல பங்கு கிடையாது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்களுக்கு எந்த அளவுக்கு பங்கென்றால், கணவனுடைய சொத்துல மனைவிக்கு பங்குண்டு, மகனுடைய சொத்துல தாய்க்கு பங்குண்டு. அதே போன்று அன்பானவர்களே, இஸ்லாத்தில் பலவிதமான சொத்துரிமைகளில் பெண்களுக்கு பங்குண்டு என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. அன்பானவர்களே, இப்படியெல்லாம் இஸ்லாம் வழங்கியுள்ள சுதந்திரங்கள் ஏராளம். மத சுதந்திரமும் இஸ்லாம் வழங்கி இருக்கின்றது. அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை ஒரு ஆயத்தில் இவ்வாறாக சொல்கின்றான், வலவ் ஷாஅ ரப்புக லஆமன மன் ஃபில் அர்தி ஜமீஆ. நபியே, நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் நாடினால், நபியை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் அல்லாஹ் நாடினால் இஸ்லாமியர்களாக ஆக்க முடியும். அல்லாஹ் நாடினால் எல்லாரும் இஸ்லாமியர்களாக ஆக்க முடியும், ஈமான் கொண்டவர்களாக முஸ்லிம்களாக ஆக்க முடியும். ஆனால் நபியே, ஃபஅன்த துக்ரிஹுன் நாஸ ஹத்தா யகூனு முஃமினீன், மக்களை நிர்பந்தப்படுத்தி அவர்களை முஸ்லிமாக நிர்பந்தப்படுத்த முடியுமா? யாரையும் முஸ்லிம்களாக ஆக வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்த முடியுமா? அந்த நிர்பந்தம் என்பது இஸ்லாத்தில் கிடையாது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆயத்தில் சொன்னார், லா இக்ராஹ ஃபித்தீன். மார்க்கத்தில் நிர்பந்தம் என்பது கிடையாது. யாரையும் வலியுறுத்தி செய்ய வேண்டும், நீ இஸ்லாத்தில் வந்தே தீர வேண்டும் என்ற நிர்பந்தத்தை இஸ்லாம் கொடுக்கவில்லை. அன்பானவர்களே, இந்த ஆயத்து இறங்குவதற்கு ஒரு காரணம், சிரியாவில் இருந்து ஒரு வியாபார குழு மதீனாவிற்கு வந்திருந்தது, கிறிஸ்துவ குழு. அந்த கிறிஸ்துவர்கள் வந்து தங்களுடைய மதத்தினுடைய பிரச்சாரத்தை மதீனாவில் செய்தார்கள். அதில் 2 சஹாபி அவர்களுடைய மதத்தினுடைய அந்த கோட்பாடுகளை கேட்டு அதில் ஈர்க்கப்பட்டு மதம் மாறி முர்த்ததுகளாக அவர்களோடு கிறிஸ்துவ மதத்தில் சேர்ந்து அவர்கள் சிரியாவிற்கு சென்று விட்டார்கள். அந்த 2 வாலிபர்களுடைய தந்தை நபி அவர்களிடத்தில் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய பிள்ளைகள் இஸ்லாத்தை விட்டு சென்று கிறிஸ்துவ மதத்தில் அவர்கள் சிரியாவிற்கு சென்று விட்டார்கள் என்று சொல்லும் பொழுது நபி அவங்க சொன்னாங்க, அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கினான், லா இக்ராஹ ஃபித்தீன். மார்க்கத்தில் நிர்பந்தம் என்பது கிடையாது. அவனவனுக்கு பிடித்த மதத்தில் இருக்கலாம். யாரையும் நிர்பந்தப்படுத்தி இஸ்லாத்தில் நீ சேர்ந்தே தீரணும் என்பதை எந்த மத தலைவர்களும் செய்வதில்லை. இஸ்லாத்தினுடைய கட்டமைப்பை, அதனுடைய நற்குணங்களை, இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை மக்களுக்கு எடுத்து சொல்வார்கள். அதில் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளில் ஈர்க்கப்பட்டு அவர்கள் இஸ்லாத்தில் வந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அவர்களை யாரையும் நிர்பந்தப்படுத்தி இஸ்லாத்தில் நுழைய வேண்டும் என்று எந்த மார்க்க போதகர்களும் செய்வதில்லை, எந்த நபிமார்களும் செய்வதில்லை. அன்பானவர்களே, தனக்கானதை கேட்டு பெறும் சுதந்திரம் இஸ்லாத்தில் இருக்கின்றது. நபி அவர்கள் ஒருவரிடம் ஒரு ஒட்டகத்தை நபி அவர்கள் ஒரு இடத்துல கடன் வாங்கியிருந்தாங்க. அந்த கடன் கொடுக்கக்கூடிய காலம் வருவதற்கு முன்னாடி அவர் வந்து நபி அவங்ககிட்ட கேட்டாங்க, என்னுடைய ஒட்டகத்தை திருப்பி கொடுங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நேரம் வரலப்பா, அதுக்கு முன்னாடி நான் கொடுத்துறேன்னு சொல்லும் பொழுது அவர் மிகவும் கடுமையாக நபி அவரிடத்தில் பேச ஆரம்பித்தார். சஹாபாக்களுக்கெல்லாம் கோபம் வந்தது. நபி அவங்களிடத்தில் இப்படி பேசுகிறாரே என்று கோபம் வந்து அவர் அடிக்க போனாங்க. நபி அவங்க தடுத்தாங்க. அவரிடத்தில் நான் கடன் வாங்கியிருக்கின்றேன், அவருக்கு பேசுவதற்கு உரிமை என்பது இருக்கிறது, கேட்பதற்கு உரிமை என்பது இருக்கின்றது, அவருக்கு நான் கொடுக்க வேண்டிய அந்த ஒட்டகத்தை நீங்கள் கொடுத்துருங்க, சண்டை போடாதீங்க.
அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, நீங்கள் அவர்கிட்ட வாங்கினதோ சின்ன வயது ஒட்டகத்தை வாங்கியிருந்தீங்க யா ரசூலல்லாஹ், ஆனால் எங்கள்கிட்ட இருக்கிறதோ பெரிய வயது ஒட்டகம் தான் இருக்குது. அப்போ நபி அவங்க சொன்னாங்க, அவர் கொடுத்ததை விட கடனை சிறப்பாக கொடுப்பது தான் சிறந்தது என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, அப்போ வாங்கிய கடனை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். கொடுத்ததை கேட்பதற்கு உரிமை என்பது இஸ்லாத்தில் இருக்கிறது என்பதை நாம் விளங்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அதே போன்று கருத்து சுதந்திரம் என்பதும் இஸ்லாத்தில் இருக்கின்றது. ஒருவர் ஒரு சில விஷயங்களில் தவறு செய்கிறார் என்றால் அதற்கு நமக்கு மாற்று கருத்து இருந்தால் அதை யாரையும் புண்படுத்தாதபடி அதை எடுத்து சொல்வதற்கும் மார்க்கம் நமக்கு அனுமதிக்கின்றது, அந்த சுதந்திரத்தை கொடுக்கின்றது. அன்பானவர்களே, அரசாங்கத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அதிகாரத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அவர்கள் யாராக இருக்கட்டும், அவர்களுக்கு எதிராக கருத்து இருந்தால் அதை சொல்வதற்கும் உரிமை என்பது இருக்கின்றது. ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் முதலாக கலீஃபாவாக அவர்கள் வந்த சமயம் மக்களுக்கு மத்தியில் உபதேசம் செய்கின்றார்கள். நான் ஒரு கால் அநீதம் செய்துவிட்டால், அநீதமான முறையில் தீர்ப்பு வழங்கிவிட்டால் என்ன செய்வீர்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களை பார்த்து கேட்கின்றாங்க. ஒருவர் எழுந்து வாளை உயர்த்தி சொல்கின்றார், இந்த வாளை கொண்டு உங்களை சரி செய்வோம். அமீருல் முஃமினீன், கலீஃபாவாக இருக்கக்கூடியவர், அவர் தவறு செய்தாலும் அவருக்கு எதிராக கருத்திருந்தாலும் சொல்வதற்கு மார்க்கம் நமக்கு உரிமை கொடுத்திருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். உமர் சருகிவிடும் பொழுது உமரை சரி செய்வதற்கு அல்லாஹ் என்னுடைய கூட்டத்திலேயே மக்களை வைத்திருக்கின்றான், அல்ஹம்துலில்லாஹ் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, அதே போன்று நமக்கு அல்லாஹ் தஆலா என்ன என்ன சுதந்திரங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை பயான் செய்யும்போது சொல்றாங்க, அலா வ இன்னி வல்லாஹி மா உர்சிலு அம்மாலுக்கும் இலைக்கும், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களுக்கு இந்த நாடுகளிலெல்லாம் நான் கவர்னர்களாக அனுப்பியிருக்கின்றேனே, என்னுடைய இந்த கவர்னர்கள், அவர்களை நான் அனுப்புவதின் நோக்கம் என்ன தெரியுமா? லியத்ரிபு அப்சாரக்கும், உங்களை அடிப்பதற்காகவோ, வலா யஹுது அம்வாலக்கும், உங்களுடைய செல்வத்தை பிடுங்குவதற்காகவோ நான் அனுப்பவில்லை. வலாக்கி யுஅல்லிமுக்கும் தீனுக்கும், உங்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் நான் அனுப்பியிருக்கின்றேன். வசுன்னத்திக்கும், நபி அவர்களுடைய சுன்னத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் நான் அனுப்பியிருக்கின்றேன். அப்படி யாராவது என்னுடைய கவர்னர்களில் யாராவது சுன்னத்திற்கும் நபி அவர்களுடைய வழிமுறைக்கும் அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கும் மாறு செய்தால் என்னிடத்தில் வந்து சொல்லுங்க, அவங்களுக்கு தகுந்த தண்டனையை நான் கொடுப்பேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அன்பானவர்களே, வழிபாட்டு உரிமையும் மார்க்கம் நமக்கு தந்திருக்கின்றது. ஹிஜ்ரத் செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவில் பலவிதமான மக்கள், யூதர்கள் இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், காபிர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய மத கோட்பாடுபடி அவர்கள் வணங்குவதற்கு நபி அவர்கள் அனுமதி கொடுத்திருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், நஜ்ரான் நாட்டிலிருந்து ஒரு கிறிஸ்துவ குழு வந்துச்சு நபி அவங்களை சந்திப்பதற்காக. கிறிஸ்துவ குழு நபி அவர்களை சந்திப்பதற்காக வந்திருந்த பொழுது தொழுகையினுடைய நேரம், அவர்களுக்கு அசருக்கு பிறகு அவங்க தொழுகக்கூடிய நேரம், தொழுகை நேரம் வந்துருச்சு. மஸ்ஜித் நபவியில் இருக்கிறாங்க கிறிஸ்துவர்கள். அவருங்க மேற்கு தொழுகாம கிழக்கை நோக்கி அவர்கள் தொழுக ஆரம்பித்தார்கள். கிழக்கை நோக்கி தொழுக ஆரம்பித்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்துட்டு சஹாபாக்கள் எல்லாம் அவங்களை தொழுகக்கூடாது, இங்கே தொழுக வேணாம், இது மஸ்ஜித் நபவி என்று சஹாபாக்கள் சொல்லும் பொழுது அதை நபி அவர்கள் தடுத்தார்கள். தொழுவட்டு விடுங்க அப்படின்னு. அன்பானவர்களே, அவரவர்களுடைய மதத்தை கடைபிடிப்பதற்கு நபி அவர்கள் உரிமை கொடுத்திருந்தார்கள். அன்பானவர்களே, ஜெருசலம் வெற்றி பெற்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நாட்டிற்கு போகிறாங்க, பைத்துல் முகத்தஸுக்கு போகிறாங்க. அங்கே கிறிஸ்துவர்களுடைய ஒரு குழு வருது, வந்து நபி அவங்ககிட்ட, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவங்ககிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கின்றோம், அந்த கோரிக்கை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது, என்ன கோரிக்கை?
யூதர்களை இந்த பைத்துல் முகத்தஸில் நீங்கள் தங்க விடக்கூடாது, எல்லோரையும் நீங்கள் வெளியாக்கிவிட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார்கள். அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யூதர்களிடத்தில் நான் ஒப்பந்தம் செய்திருக்கின்றேன், அந்த ஒப்பந்தத்திற்கு மாறு செய்ய மாட்டேன், அவர்களை நான் இங்கு தங்குவதற்கு அனுமதிக்கின்றேன், ஆனால் நீங்கள் தங்கக்கூடிய இடத்திற்கு அவர்கள் வரமாட்டார்கள், நீங்கள் ஒரு பக்கம் தங்கிக் கொள்ளுங்கள், அவர்கள் எல்லா இடங்களிலும் சுற்றி தெரிவார்கள், ஆனால் எங்களுடைய ஒப்பந்தத்திற்கு அவர்கள் மாறு செய்யக்கூடாது என்று அவர்களுக்கு உரிமை கொடுத்தார்கள். அன்பானவர்களே, அதுபோன்று இந்திய திருநாட்டில் நாம் எல்லாம் ஒற்றுமையோடு வாழ வேண்டும். இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் என்ன மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுடைய மதத்தோடு சகோதரத்துவத்தோடு இந்த சுதந்திர தின நாட்கள்ல நாமெல்லாம் அல்லாஹ்விடத்தில் வேண்டிக் கொள்வோம். இஸ்லாமியர்கள் அவர்களுடைய மார்க்க முறைப்படி, ஷரியத்தினுடைய சட்டத்தின்படி, இஸ்லாத்தினுடைய உரிமையோடு அவர்கள் இந்த இந்திய திருநாட்டில் வாழ வேண்டும். பிற மதத்தை சார்ந்தவர்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமையோடு அவர்கள் வாழ வேண்டும். ஏனென்று தெரியுமா, அரசியல் சட்டத்தில் 25, 28 பிரிவுகளில் தாங்கள் மதத்தை கடைபிடிக்க, போதிக்க, பரப்ப சுதந்திரம் உண்டு என்ற வார்த்தை இருக்கு. அரசியல் சாசனத்தில் இந்த வார்த்தை எழுதியிருக்கிறாங்க. அவங்கவுங்க மதத்தின் முறைப்படி வாழ்வதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. அல்லாஹ் தஆலா அந்த உரிமையோடு, அந்த சுதந்திரத்தோடு நாம் எக்காலமும் நீடித்து வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி